கோயம்புத்தூர்ல லோ பட்ஜெட்ல இடமோ வீடோ பாத்துட்டு இருக்கீங்களா? அதுவும் நம்ம சக்தி ரோட்ல சரவணப்பட்டி கோவில்பாளையம் ஏரியாவில் பாத்துட்டு இருக்கீங்களா? கோயம்புத்தூர்லயே 5000 ரூபாய் இஎம்ஐல இடம் வாங்கிக்கலாம். 16 ஏக்கர் உள்ள ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி. 12,000 ரூபாய் இஎம்ஐல இடம் பிளஸ் வீடு வாங்கிக்கலாம். முன்பணமே இல்லாம இடமோ வீடோ வாங்கிக்கலாம். பக்காவான டிடிசிபி ரெராப்பூர் லேஅவுட்டுங்க. ஹாய், நான் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்கண்ணா. நம்மளோட ப்ராஜெக்ட் நேம், லொகேஷன் டீடைல்ஸ் மட்டும் சொல்லிடுங்கண்ணா. ஓகே ஜி, நம்ம ப்ராஜெக்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா மதுரம். இது லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டு சக்தி ரோட்ல சரவணப்பட்டி கோவில்பாளையம், அதுக்கு அடுத்து இருக்கிற அன்னூர் பக்கத்துல நம்ம ப்ராஜெக்ட் இருக்குங்க. ஓகேண்ணா, நம்மளோட ப்ராஜெக்ட் பத்தி டீடைலா சொல்லிடுறீங்களா? கண்டிப்பா சொல்லிடுறேன். 16 ஏக்கர் உள்ள ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி, பக்காவான டிடிசிபி ரெராப்பூர் லேஅவுட்டுங்க. இது மொத்தமா 16 ஏக்கரும் சேர்த்து ஒரு 400 சைட்டா நம்ம பிரிச்சிருக்கோம். இங்க நம்ம இடமும் கொடுக்குறோம், வீடும் புக் பண்ணி கட்டி கொடுக்குறோம். அம்யூனிட்டிஸ் எல்லாம் என்னென்ன இருக்குங்கண்ணா? நம்ம மதுரம் ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு கேட்டட் கம்யூனிட்டியா நம்ம பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிராண்ட் ஆர்ச் கொடுத்துருக்கோம், பிளஸ் செக்யூரிட்டி கேபினோட பிளஸ் சிசிடிவி கேமரா அந்த ப்ரொவிஷனும் நம்ம கொடுத்துருக்கோம். சைட்டை சுத்தி கருங்கல்ல உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் உள்ள சைட்குள்ள ரோடுன்னு எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 அடி 33 அடி ப்ராப்பரான ஒரு தார் ரோடு நம்ம கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் மழை தண்ணி ஓடுறதுக்காக ட்ரைனேஜ் வசதி வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட்ல கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் லேஅவுட்குள்ள ஒரு காமன் டேங்க் ஒன்று பண்ணி டேங்க்ல இருந்து ஒரு சைட்டுக்கும் இண்டிவிஜுவலா ஒரு பைப் லைன் கொடுத்துருக்கோம். இங்க நம்ம மதுரம் ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா பியூர் செம்மண் ஏரியா. இண்டிவிஜுவல் வீடுகள் பண்றோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் அவங்க போர்வெல் போட்டுக்கலாம். இங்க போர்வெல் போடுறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாலே 30ல இருந்து 40 அடிக்குள்ளே இங்க தண்ணி வந்துருது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ பின்னால பாத்துருக்க வீட்லயே போர்வெல் போட்டிருக்காங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 அடியிலேயே நல்லா தண்ணி வந்திருக்கு உங்களுக்கு. இது இல்லாம அமிலிட்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் நம்ம சோலார்ல கொடுத்துருக்கோம். இது இல்லாம ஈபில இருந்து செப்பரேட்டா ஈபி லைன் லேஅவுட்குள்ள நம்ம கொண்டு வந்துட்டோம். இது இல்லாம பார்க் ஏரியா செப்பரேட்டா ஒதுக்கி அதுல குழந்தைங்க விளையாடுறதுக்கான எக்யூப்மெண்ட், வாக்கிங் ட்ராக், செல்ஃபி பாயிண்ட், இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா நம்ம டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். மதுரம் ப்ராஜெக்ட்ல யார் யாருன்னா இடம் வாங்கலாங்கண்ணா? ஆனா கண்டிப்பா இடமா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, இல்ல வீடை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. என்ன ரீசனுக்காக சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கும் இடம் ஒரு கனவா இருக்கும், வீடுங்கிறது ஒரு பெரிய கனவா இருக்கும். ஏன்னா டவுனுக்குள்ள இருப்பாங்க, ஒரு 10,000 ரூபாய், 15,000 ரூபாய், 20,000 ரூபாய் ரெண்டலுக்குலாம் இருப்பாங்க. கண்டிப்பா அது எதுக்காகனா குழந்தைங்க பேஸ் பண்ணி, ஸ்கூல் பேஸ் பண்ணி இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் பெரியவங்க இருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி இருப்பாங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு கோயம்புத்தூர்ல இடமோ வீடோ இஎம்ஐக்குள்ள நம்ம பட்ஜெட்குள்ள எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம மதுரம் ப்ராஜெக்ட் கண்டிப்பா சூட் ஆகும். என்ன காரணத்துக்காக அதை மென்ஷன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லார் வீட்லயுமே ஒரு 2 பேர் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா மினிமம் ஒரு 30,000 இருந்து ஒரு 40,000 ரூபாய் மினிமம் சேலரி இருக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு 15,000 to 20,000 ரூபாய்க்குள்ள சேலரி இருந்தாலுமே ஒரு 40,000 ரூபாய் சேலரிங்கிறது மினிமம் இருக்கும். நம்ம மதுரம் ப்ராஜெக்ட்ல வெறும் 5,000 ரூபாய் நம்ம குடும்ப செலவா எடுத்தீங்க அப்படின்னாலே மினிமம் மாசம் ஒரு 10,000 ரூபாய் ஆகுது. ஒரு 5,000 ரூபாய் நம்மளால ஒரு இஎம்ஐ பே பண்ண முடியும் அப்படின்னா நம்ம மதுரம் ப்ராஜெக்ட்ல 1.5 சென்ட் இடம் தாராளமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்ல நம்ம ரெண்டல் வீட்டுல இருக்கோம், நம்மளுக்கு வீடு தான் அர்ஜென்ட், வீடு தான் தேவை, ரெண்டல் பே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இஎம்ஐயா இங்க நம்ம பண்றோம் அப்படின்னா இங்க சிங்கிள் பெட்ரூம் வீடு, இடம், வீடு ரெண்டுமே சேர்த்து முன்பணமா கையில 1 லட்சம் ரூபாய் இருந்தா கூட போதும். இஎம்ஐங்கிறது ஒரு 12,000 ரூபாயில இருந்து இங்க பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பா ஒரு 1 லட்ச ரூபாய் இருந்தா இங்க வந்து பாத்தீங்கன்னா இடம் வாங்கிக்கலாம் இல்லைங்களா? 1 லட்சம் ரூபாயே தேவையில்ல, 0 டவுன் பேமெண்ட்லயே இங்க நம்ம இடமோ வீடோ கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கலாம். இருந்தாலும் அந்த 1 லட்ச ரூபாய் எதுக்காக சொன்னா இஎம்ஐ கம்மியாகும். இப்போ இன்கேஸ் என்னால இனிஷியல் ஒரு 3 லட்ச ரூபாய் கொடுக்க முடியும் அப்படின்னா 10,000 ரூபாய் இஎம்ஐ பே பண்ண வேண்டிய இடத்துல 3 லட்ச ரூபாய் முன்பணம் கொடுத்தா 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் இஎம்ஐ வரும். 6,000 ரூபாங்கிறது அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் ஒரு நடுத்தர பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா மாசம் கட்டுறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6,000 ரூபாய். அப்பனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து வீடு வாங்குற கனவு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நிறைவேறி இல்லைங்களா? கண்டிப்பா என்ன காரணம்னா எல்லாத்தாலையுமே இது ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸா இருக்கும். அதான் சொன்னேன், மினிமம் 15,000-20,000 ரூபாய் சேலரி வாங்குறவங்க ஒரு சின்ன பேமெண்ட் ஒரு 5,000 ரூபாயோ ஒரு 6,000 ரூபாயோ நம்மளால சேவ் பண்ண முடியும் அப்படின்னா இங்க நம்ம டிடிசிபி ரெராப்பூரோட கண்டிப்பா ஒரு 1.5 சென்ட் இடம் நம்ம மதுரம் ப்ராஜெக்ட்ல வாங்க முடியும். மேஜரான சைட் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிழக்கு, வடக்கு, கார்னர் சைடு இந்த மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றவங்க. ஏன்னா நம்ம phase 1 phase 2 தான் 16 ஏக்கர் பண்ணியிருக்கோம். phase 1 ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஏக்கர் வரும், phase 2 ஒரு 9 ஏக்கர் பக்கம் வரும். இப்படிதான் நம்ம பிரிச்சு பண்ணியிருக்கோம். phase 1 தான் இப்போ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. phase 2 இப்போ தான் லான்ச் பண்ண போறோம். அதனால உங்களுக்கு சைட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற கிழக்கு வேணும், வடக்கு வேணும், பெரிய ரோட்டு மேல வேணும், இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ற எல்லா சைட்டுமே நம்ம லேஅவுட்குள்ள அவைலபிள் இருக்கு. ஆனா நம்ம லேண்ட் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா மினிமம் எத்தனை சென்ட்ல இருந்து இருக்குங்கன்னா நம்ம லேஅவுட் மொத்தமா 16 ஏக்கருங்க. நம்பர் ஆஃப் சைட் 400 சைட்டா பிரிச்சிருக்கோம். சைட்டோட மெஷர்மெண்ட் எடுத்தா மினிமம் 1.5 சென்ட்ல இருந்து அவைலபிள் இருக்கு. அதை விட்டா 2 சென்ட்ல அவைலபிள் இருக்கு. 2.25 மேஜரான சைட் எல்லாமே 2.25 சென்ட்ல பிரிச்சிருக்கும். அதுக்கடுத்து 3 சென்ட்ல அவைலபிள் இருக்கு, 3.25 சென்ட்ல அவைலபிள் இருக்கு. அதுக்கடுத்து 5.5 சென்ட், 7 சென்ட், இந்த மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பா எடுத்துக்கலாம் உங்களுக்கு. ஓகேங்கண்ணா. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீடா வாங்கணும்னா மினிமம் வந்து எத்தனை பிஹெச்கேல இருந்து எடுத்துக்கலாங்கண்ணா? ஸ்டார்டிங் 1 பிஹெச்கேல இருந்து பண்ணி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா மினிமம் சைட் வந்து 1.5 சென்ட்ல இருந்து அவைலபிள் இருக்கு. ஒரு 1.5 சென்ட் இடத்துல ஒரு ஹாலு, கிச்சன், பெட்ரூம், டாய்லெட், இடம், வீடு ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு 17 லட்சம் ரூபாய் வரும்.
என்ன நிஜமா 17 லட்சத்துக்கு தரீங்க? கண்டிப்பா இடம் வீடு ரெண்டுமே சேர்த்து தான் 17 லட்ச ரூபாய். இப்ப 17 லட்ச ரூபாய் நிறைய பேர் பேச என்ன சொல்லுவாங்க, வீடோட பிரைஸ் மட்டும் சொல்றீங்களா இல்ல இடத்தோட பிரைஸ் மட்டும் சொல்றீங்களான்னு கேட்பாங்க. ஆனா நான் சொல்ற 17 லட்ச ரூபாங்கிறது இடம் பிளஸ் வீடு ரெண்டோட பிரைஸ் சேர்த்து தான் 17 லட்ச ரூபாய். அதே நம்ம ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 BHK பட்ஜெட்குள்ள எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2 BHK 25 லட்ச ரூபாயில இருந்தே நம்ம கட்டி கொடுக்கலாம். 25 லட்ச ரூபாங்கிறது இடம் பிளஸ் வீடு ரெண்டோட பிரைஸும் சேர்த்து தான் நான் சொல்றேன். நான் நிஜமா வாங்கினா 25 லட்சத்துக்கு 2 BHK கட்டி தரீங்களா? கண்டிப்பா பின்னால கன்ஸ்ட்ரக்ஷனே நடந்துட்டு இருக்கு, நம்ம அதையே பார்க்கலாம். இது எல்லாமே சொல்ற விஷயத்தை நீங்க நேர்லயே வந்து பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். ஏரியாவுமே பியூர் செம்மண் பூமி தான், எல்லாம் டெவலப்மெண்ட்டோட தான் நம்ம பண்ணியிருக்கோம். அது நம்ம கோயம்புத்தூர்ல சரவணப்பட்டி கோயில் பாளையத்துல இந்த லொகேஷன்ல லோ பட்ஜெட்ல பார்த்து எங்கேயும் அவங்களுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி பிரைஸ்ல கண்டிப்பா என்ன ரீசன்னா அங்கே 15 ரூபா 20 ரூபா சென்ட் ரேட் வந்துருச்சு. அந்த ஏரியாவில் லோ பட்ஜெட்ல பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்டாகவும் இந்த நம்ம அன்னூர் பக்கத்தில் இருக்கிற ப்ராஜெக்ட் கண்டிப்பாக சூட் ஆகும். இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் வீடாகவும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னாலும் ரொம்ப சூட் ஆகும். என்ன காரணத்துக்காக திரும்ப மென்ஷன் பண்ணி சொல்றேன் அப்படின்னா பஸ் வசதி இருக்கு, உங்களுக்கு கன்யூஸா பஸ் வசதி இருக்கு. நம்ம லேஅவுட்ல இருந்து வெறும் ஒரு 10-15 நிமிஷத்துல எல்லா ஸ்கூலுமே அவைலபிள் இருக்கு. CBSE இருக்கு, மெட்ரிகுலேஷன் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, பேங்க் ஒரு 3 பேங்க் இருக்கு. இந்த மாதிரி பஸ் வசதி இந்த மாதிரி காமன் அம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா ஏரியா இன்னும் நல்லா டெவலப் ஆகும். அப்ப நீங்க வீடு கட்டி தருவேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க, அது கஸ்டமைஸாவும் கட்டி தருவீங்களா? 100% கஸ்டமைஸ்டு தான். இப்போ நான் ஒரு பிளான் பண்ணி இப்படிதான் வீடு கட்டணும் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா இங்க இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ்டு தான். நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ரியலாவே காட்டுறேன் பாருங்களேன். செங்கல் யூஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷனே நம்ம பண்றோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ்டு தான். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, செங்கல் யூஸ் பண்ணி தான் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைல் இருக்கும். நம்ம பின்னால பார்த்துருக்கிற வீடியோ தெரியும், பில்லர் போட்டு தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம். வீட்டுக்குள்ள என்னென்ன கம்ப்ளீட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவோம், எலக்ட்ரிக்கல் ஒர்க் பிளம்பிங் ஒர்க் முடிச்சு கொடுத்துருவோம், டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருவோம், UPS விண்டோ டோர் இது எல்லாமே வீட்டுக்குள்ள உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். வீட்டுக்கு வெளியே நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா சம்பு, தண்ணி தொட்டி, செப்டி டேங்க், வீட்டுக்கு மேல சிண்டெக்ஸ், இது எல்லாமே நான் சொல்ற இப்போ 17 லட்ச ரூபா வீடுனா இது எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூடு. 17 லட்ச ரூபா வீட்டில் இடம் வீடு, வீட்டுக்கு வெளியே சம்பு, செப்டி டேங்க், வீட்டுக்கு மேலே சிண்டெக்ஸ், இது எல்லாமே 17 லட்ச ரூபா பட்ஜெட்குள்ள இன்க்ளூடு. இதே டபுள் பெட்ரூம் பட்ஜெட்னாலும் சேம், இது எல்லாமே இன்க்ளூடு உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு. ஆனால் இப்போ வீடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரைஸ்ல இருந்தெல்லாம் பண்ணலாங்கண்ணா? ஸ்டார்டிங்லேயே நம்ம சொல்லியிருக்கோம், சிங்கிள் பெட்ரூம்ங்கிறது ஸ்டார்டிங் 17 லட்ச ரூபால இருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். டபுள் பெட்ரூம் வீடுனா ஸ்டார்டிங் 25 லட்ச ரூபா வரும். இது எல்லாமே பட்ஜெட்குள்ள எக்ஸ்பெக்ட் பண்றவங்க, எனக்கு இந்த EMI தான் பே பண்ண முடியும், நம்மளால இன்சியல் இவ்வளவு தான் கொடுக்க முடியும், இல்லை நம்மளோட லோன் எலிஜிபிலிட்டி இவ்வளவு தான் வருது, அதெல்லாம் அந்த பட்ஜெட்டை பேஸ் பண்ணி நம்ம வீடு பண்ணிக்கிறோம். இதை தாண்டி நம்மளுக்கு நல்ல ஒரு கார் பார்க்கிங் வேணும், இடம் கொஞ்சம் அதிகமா வேணும். இப்போ டபுள் பெட்ரூமே ஒரு 2.25 சென்ட் இடத்துல நல்ல கார் பார்க்கிங் வச்சு பண்றோம் அப்படின்னா 28 லட்ச ரூபா வரும். இதே 2.25 சென்ட் இடத்துல 3 பெட்ரூம் வீடு, கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டியூப்ளெக்ஸ் வீடா பண்றோம் அப்படின்னா ஒரு 32 லட்ச ரூபால இருந்து கட்டி கொடுக்கலாம். இது எல்லாமே நம்ம பிளானுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். அந்த லோன் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேங்க்ஸ்ல எல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பா நம்ம மதுரம் ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா DDCP ரெராப்பூர் லேஅவுட் இல்லைங்களா, அதில் இடம் மட்டும் வாங்குறோம் அப்படின்னாலே உங்களுக்கு 90% 95% வரைக்கும் இடத்துக்கு லோன் கிடைக்கும். கன்ஸ்ட்ரக்ஷனா போறதுனால 100% லோன் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு பேங்க் சொல்லணும்னா LICல பண்ணலாம், HDFCல பண்ணலாம், PNBல பண்ணலாம், ICICIல பண்ணலாம், ஆக்சிஸ் பேங்க்ல பண்ணலாம். இந்த மாதிரி மேஜரான பேங்க் எல்லா பேங்க்லயுமே பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப ப்ராப்பரான அப்ரூவல் சைட்டுங்கிறதுனால கண்டிப்பா எல்லா பேங்க்லயும் லோன் பண்ண முடியும். இப்போ லோன்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி ப்ரொஃபைலுக்குலாம் பண்ணி கொடுப்பீங்கன்னா? எல்லா ப்ரொஃபைலுக்கே பண்ணலாம். இன்கேஸ் சிபில் இஷ்யூ இருந்தால் கூட பண்ண பாசிபிலிட்டி இருக்கு. அது ஏன் அதை பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா அது எந்த டைம்ல ஆன சிபில் இஷ்யூ, என்ன காரணத்துக்காக ஆனது அப்படி நமக்கு தெரிஞ்சதுன்னா அது எந்த பேங்க்ல நம்மளால லோன் பண்ணி தர முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் கன்வே பண்ணலாம். லோனுங்கிறது மினிமம் ஒரு 15,000 ரூபாய் 18,000 ரூபாய் இன்கம் பேசிக்கா ஒரு ஆள் இன்கம் வந்தாலே அவங்களுக்கு பர்டிகுலரா நம்ம லேஅவுட்ல ஒரு 1.5 சென்ட் இடம் கேரண்டீடா வாங்க முடியும். என்ன காரணம்னா EMI அதிகபட்சமா ஒரு 4,500 5,000 ரூபாய் EMI வரும். அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்ம அது இல்லாம ஐடியில் ஒர்க் பண்றவங்க, கவர்மெண்ட் ஜாப், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பாக்குறாங்க, இப்போ சென்னையில இருந்து பார்ப்பாங்க, பெங்களூர்ல இருந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பாக்குறாங்க அப்படின்னாலுமே நம்ம ப்ராஜெக்ட் கண்டிப்பா சூட் ஆகும். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த சிபில் ஸ்கோர் இல்ல, லோனே வாங்க முடியாது, அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றதுங்கன்னா இதைதான் நான் பிஃபோரா சொன்னேன். சிபில் ஸ்கோர் சம்பந்தமா நம்ம என்ன எப்போ எந்த டைம் ஆச்சு, இப்போ எஜுகேஷன் சம்பந்தமா எஜுகேஷன் லோன் வாங்கியிருப்பாங்க, அது சம்பந்தமா ஏதோ டிஃபால்ட் ஆயிருக்குன்னா கொரோனா டைம்ல ஆயிருக்கும். இந்த மாதிரி ஏதாச்சும் பர்டிகுலரா சொல்ற ரீசனை ஏத்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா 100% லோன் பண்ணி கொடுக்க முடியும். இதை தாண்டி கேஷ் சேலரியா ரிசீவ் பண்றாங்க, கடை வச்சிருப்பாங்க, ஷாப் ஹோட்டல் வச்சிருப்பாங்க, ஒரு முடி வெட்டுற கடை வச்சிருப்பாங்க, ப்ளஸ் டைலர் கடை வச்சிருப்பாங்க, பியூட்டி ஷாப் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி லோன் பண்ண முடியாத ஃபைலுக்குமே கேரண்டீடா நம்ம மதுரம் ப்ராஜெக்ட்ல லோன் பண்ணி தர முடியும். அவங்களுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட நீடை பொறுத்து, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வீடா போறாங்க அப்படின்னா ஒரு 17 லட்ச ரூபா வீடு பாக்குறாங்க, கையில முன்பணமா 2 லட்ச ரூபா கொடுக்க முடியுதுன்னா அவங்களுக்கு மாசம் EMI ஒரு 12 ரூபா 13 ரூபா தாராளமா நம்மளால பண்ணி கொடுக்க முடியும். அவங்களோட அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனை வச்சு லோன் பண்ணி தர முடியும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இடம் பிளஸ் வீடு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா லேண்ட் மட்டும் வேணும்னா என்ன காஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கன்னா?
கண்டிப்பாங்க ஜி. லேண்ட் மட்டும் அப்படி நம்ம மதுரத்தில் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஃபேஸ் 1 ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. ஃபேஸ் 2 ஒரு 10 டேஸில் லான்ச் பண்ண போகிறோம். ஃபைனல் அப்ரூவலுக்காக வெயிட்டிங்கு. இப்போ ஃபேஸ் 1 நம்ம கொடுத்துட்டு இருக்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 490 வருங்க. இன்னொரு 10 டேஸ் 15 டேஸ் கழிச்சு நம்ம லான்ச் பண்ணுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 சென்ட் வந்து 590 லான்ச் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆனால் நம்ம மதுரம் ப்ராஜெக்டோட லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியர் கட்டாக சொல்லிடுறீங்களா? கண்டிப்பாக சொல்லிடுறேன். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் மதுரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் to சக்தி ரோடுன்னு சொல்லுவாங்க. சக்தி ரோட்ல எடுத்தா கணபதிக்கு அப்புறம் பெரிய ஏரியா நமக்கு சரவணம்பட்டி ஐடி கம்பெனிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதுக்கடுத்து எடுத்தா குறும்பம்பாளையம், அடுத்து கோவில்பாளையத்துக்கு அடுத்து இருக்கிற அன்னூர்ல தான் நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு. இப்போ எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா காந்திபுரத்துல இருந்து நம்ம சைட்டுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அதிகபட்சமா ஒரு 45 மினிட்ஸ் ஆகும் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து. இது நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து வரோம் அப்படின்னா, இப்போ ஊட்டியில இருந்து வராங்க அப்படின்னா மேட்டுப்பாளையம் டு அன்னூர் ரோடு, அவினாசி ரோட்ல வராங்கன்னா அன்னூர் பக்கத்துல தான் நம்ம ப்ராஜெக்ட் இருக்குங்க. இதே நம்ம அவினாசி, திருப்பூர், ஈரோடு, சேலம், பெங்களூர்ல இருந்து வராங்க அப்படின்னா இப்போ நம்ம சேலம் ஹைவேல வருவாங்க, அவினாசி ரோட்ல வருவாங்க. அவினாசி டச் பண்ணி அவினாசி டு நம்ம சேவூர், புளியம்பட்டி, சேவூர் பக்கத்துல தான் நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு. இது நம்ம பர்டிகுலரா நம்ம ப்ராஜெக்ட் சொல்லணும் அப்படின்னா நம்ம அன்னூருக்கும் நம்ம அவினாசிக்கும் ஆல்மோஸ்ட் சென்டரா தான் நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு. இது இல்லாம நம்ம சக்தியில இருந்து வராங்க அப்படின்னா புளியம்பட்டியில இருந்து நம்ம சைட்டை ரீச் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஒரு லொக்கேஷனாக தான் இருக்குது. ஏன் இதை பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சைட்லேருந்து ஸ்கூல், காலேஜ் எல்லாமே ஒரு 10 to 15 மினிட்ஸ் ட்ராவல் டைமில் இருக்குது. ப்ளஸ் டவுனுக்குள்ளே நம்ம இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்க காலேஜ், ஸ்கூல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னா அதோட ஸ்கூல் வேன், காலேஜ் வேன் எல்லாமே நம்ம சைட் என்ட்ரன்ஸ் வரையுமே வருது உங்களுக்கு. இது இல்லாமல் கடை, பேங்க், மெடிக்கல், ஹாஸ்பிட்டல் இது எல்லாமே எடுத்திங்கன்னா ஒரு 5 to 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எல்லாமே நம்ம லேஅவுட்லேருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மதுரம் ப்ராஜெக்ட்டில் லிமிடெட் சைட் தான் அவைலபிள் இருக்குது. இப்போ நம்ம கார்னர் சைட் வேணும், பெரிய ரோடு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இல்லை பார்க்க தொட்டாப்புல வேணும், இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். கால் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன சம்மந்தமாக டவுட் இருந்தாலும், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாவோ இல்லை இடம் சம்மந்தமாவோ லொக்கேஷன் சம்மந்தமாவோ, இஎம்ஐ எந்த மாதிரி பே பண்ணலாம், 20 வருஷம் இஎம்ஐ எப்படி 5 வருஷம் பே பண்ணலாம், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு லொக்கேஷன் நேரில் விசிட் பண்ணி பாருங்க. நிறைய வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 20 வீடுக்கு மேலே பூஜை போட்டிருக்கோம். இப்போ எல்லாமே இந்த ஆடி முடிஞ்சு கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது எல்லாமே நீங்கள் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். அதுவும் லோ பட்ஜெட்டில் கோயம்புத்தூரில் சக்தி ரோட்டில் சரவணம்பட்டி கோவில்பாளையத்துக்கு அடுத்து பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க.